சந்திர குலத்தில் பிறந்து ஒருவனை சந்திர குலத்தார் என்றால் மற்றவர்கள் நெருங்கி பயந்து வாழணும். ஒரு மகனை பார்த்து ஒரு சின்ன பையனை பார்த்து அபயம் மைந்தோ அபயம் மகனே அபயம் போது நடிப்பாட்டேன். இப்படியே நீ முறுக்கின சுகர் குறைஞ்சிட மாட்டேங்குதுரா. சுகர் இருக்குதோ சுகர் இவன் குருட மகன் திருடன் எங்க தவுப்பு மாறல் ஏகப்பட்ட வச்சனை ஒன்றல் இரண்டலை செஞ்ச வச்சனை 1 கோடியில் அடங்கும். நம்மளும் ஏதாவது சேர்த்து வந்திருப்பானா ஒரு சொல்ல முடியாது. 1000 தான் வச்சிருக்கான போய் பாருங்க. நான் சீக்கிரம் பார்க்கணும். ஏன்டா தட்டி பார்க்கற உத்துனுக்குதால தல்லதாடா கிடா நீ ஜிப்பாலோ பாம் செக் பண்றதுக்குள்ள அந்த காலத்துல இருந்துச்சு. அது எனக்கு தெரியும். ஆயுதம் சொல்லு. ஆயுதம் கையில கதையா இல்ல, வாளா இல்ல, வில்லா இல்ல, இல்ல வேற என்ன கல்லா இல்ல, வேற என்ன ஆயுதம்? 2 குண்டு ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான். எங்க கையிலயா இல்ல, நெஞ்சிலயா இல்ல, முதுகுலயா இல்ல, வேற எங்க? கால் சந்தலன்னா தொப்புல கீழே. எத்தனை குண்டு? 2 குண்டு ஒரு துப்பாக்கி. அதெல்லாம் ஆம்பளைகளுக்கு இருந்து அபயம். அது கலக்கா கலக்காயோ அது எங்க பெரியப்பா சர்வசாதாரண ஆள் இல்ல. பகையவனா இருந்தாலும் நம்ம தேடி பாலனையை தேடி இருக்கிறார். 6வது அடி தங்க சமாதனை அமர்ந்து அமரத சமரத அர்த்தரத சொல்லக்கூடிய சேனைகளை குட்டி 99 பேர் ஒரு புறமாகவும் கிருபர் கிருபாச்சாரியாரை படைக்கும் சொல்லிட்டு கொண்டு அந்த தங்க சமாதனை அமரக்கூடிய ஏக சங்கரேஸ்வரனுடைய ஒரு மகாராஜா இந்த இடத்துல வந்து 2வது ஒரு எதிரி மகனான ஒரு வரவேற்பு இல்லையான்னு நினைக்கூடாது. புகழ்ச்சியா பேசணும். 6வது அடி உயரம் இருக்கக்கூடிய பெருத்த ஒரு குன்றை புரட்டா பெரியப்பா நீங்கள் எப்பேற்பட்டவர் என்று வையகவர் அப்பையன்னு சொல்லும்போது திருப்பியா கை தூக்குற அடிக்கமாட்டமா? நான் குன்றை புரட்டிய காரணம் என்ன தெரியுமா? தங்க சிமாதானத்தை அமர்ந்து நீ இந்த தரணி ஆளக்கூடியவன். இங்க மண்ணுல அமரலாமா? சந்தன அலங்காரத்தோடு நிராயுதபாணியாக ராஜ உடை நீக்கி அரவ முடிய நீக்கி கையில் ஆயுதம் இல்லாமல் சந்தன அலங்காரத்தோடு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு சமாதானம், ஏதோ உன்னுடைய உள்ளம் வேறு தெரியாது. நீ அமரக்கூடிய சமாதானத்துக்கு சமமான சமாதானத்தை இந்த குன்றை வச்சிருக்கிறேன். அமருங்கள். பெரியாப்படி மரியாதை கொடுக்கலாமா? குண்டு வச்சுக்கிறேன். படிச்சுக்கோ. இவனெல்லாம் நம்ப முடியாது. இந்த குண்டு ஏதாவது பண்ணி நம்ம செத்து
சும்மா சொல்லிக்கிறாங்களா திருளுக்கு திருடு புத்தியா அப்படி அதிக புத்தியா தேவடைய பையன் அந்த பீத்தண்டு புத்தி போவாங்க நீங்க அப்பா கால் போட்டு ஒரு தைரியம் என்னங்கடா ராஜாதே ராஜாவே அந்த நாராயணருக்கு மருமகனாக விளங்கினார் இல்லையா? மானு என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய சந்திரனுக்கு ஒப்பாக விளங்கிய பெரியம்மா அப்பேற்பட்ட கடவுளுடைய வாரிசுடைய மனந்தாய் அல்லவா? நரர் என்று சொல்லக்கூடிய இந்த நரர்களுக்கெல்லாம் அதிபதி அப்பா நந்தி வட்டமாலைய பூண்டை எழுது அப்பா அரவக்கொடியோட சர்வக்கொடியோட பாம்பு கொடியோ நரர்களுக்கு அதிபதியே உணவு மைந்தன் அரவப்பாடன் பல வகையான இந்த காடுகளிலே மலர் மல்லிகை முல்லை கோங்கு பாரிஜாதம் சொல்லக்கூடிய பல வகையான மலர்களை கொண்டு வந்து உன் பாதத்தில் மலைகளை குடித்து இந்த நாளின் நல்லவாக வணக்கம் வணக்கம்ப்பா Oh
சீரோடு சிறப்போடும் சிறப்போடும் நீ வாழ்வா என் மனம் பல வாழ்வாயினா அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாழ்வு என்று சொல்லக்கூடிய வருங்காலமாகப்பட்டது தாய் தந்தருடைய அரண்மனைப்பு, அவருடைய பாசம், அவருடைய வளர்ப்பு தான். அப்பா அம்மா மனசு வெந்துச்சுன்னா எந்த பிள்ளையும் வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. கண்டிப்பா அவன் அழிஞ்சு போவான். பெரியோர்கள் மனம் வந்தால் பெருங்கடல் நீர் வட்டி விடுமா? அப்பாதானே என் மனசு படியே வாழுன்னு சொல்லிட்டியா? என்னை வாழ்க 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 வைந்த அரவப்பாளனை வாழ்க தம்பியின் மகனே என்று சொல்லாம என்பா வாழ்க என்று சொல்லியிருக்கிறாய். ஒரு சின்ன வார்த்தை. என்ன வார்த்தை? உன் மகன் அரவப்பாளன் ஒரு வார்த்தை கேட்கலாம் ஒரு எண்ணம். தாராளமா கேட்கிறப்போ கேட்கறது கையிலே ஒரு ஆயுதம் இல்லாமல் ஆரையும் ஊரக்கைய காட கங்கணம் என்று சொல்லக்கூடிய ராஜ உடையெல்லாம் நீக்கி அரவ முடி என்று சொல்லக்கூடிய இந்த வையகத்தை ஆளக்கூடிய இந்த ராஜ உடை நீக்கி ராஜ உடை நீக்கி சந்தன அலங்காரத்தோடு வந்திருக்கிறாயே சந்திரகுல பூபதி. அப்போ என்னை தேடி வந்திருக்கிறாயே. ஆமா, என்னப்பா காரணம்? சொல்லுப்பா. சொல்றமா சொல்லுப்பா. சும்மாவே எகர்றானே, துரத்தி அடிக்க வரானே, உன்னை கடவுளிக்க வைக்கிறேன்னு சொன்னா நம்மளை விடுவான்னா நம்ம சாணி நம்மளுக்கு கிடைக்காது. மகனே இது நம்ம மனடா, இது உனக்குன்னே இருக்கிறது. நீ உட்காரலாம், நிக்கலாம், எத்தனாலும் பண்ணலாம். கரப்பிலே காட்டு வாசியா பண்ண ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? கேளுப்பா, சொல்லுப்பா. சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகனே, எங்க கடைசி சித்தப்பா பொண்டாட்டியவ. ஆமா, ஏமா அப்படி நிக்கிற ஷோகேஸ் அந்த அம்மா உனக்கு கலர்லயே கருக்க பார்த்தா பலமாக இருப்போம் முன்னாடி என்ன கொஞ்சம் ஜிக்குவா மட்டமாக இருப்போம் முன்னாடி நம்ப கூடாது. அதை நான் உன்னிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சின்ன பயம், சின்னதா எனக்கு ஒரு பயம். அது என்ன நடக்குமோ எது நடக்குமோ தெரியல. அதனால எனக்கு ஒரு சின்னதா சத்தியம். எதுக்கு தெரியுமா? நீ எதுக்காட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு சக்தி பண்ணிட்டா நான் தைரியமா சொல்லுவோம். நம்ம பரம்பரைய சந்திரகுலம், சத்தம் தவறாத சந்திரகுலம், கோடு தவறாத குருகுலம், வேறுபட்ட குலத்திலே பிறந்து ஒரு மகன்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் பயம் நம்ம நெஞ்சகத்திலே வரக்கூடாது. பயம்ன்றது சரிப்பா.
காலம் எட்டு போய் கிடக்குது. எத்தினி அப்பனும் மகனே கழுத்த நாங்க அப்படி இல்லப்பா. சத்தியம் தான் செய்யணும். என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கத்தாலும் என்ன சத்தியம் செய்யணும் தம்பி. அப்பா, நம் குல வழியை முடித்து தாண்டி வார்த்தையாடுகிறாய். ஆமா. சத்தியம் செய்தால் மகனே, ஆ. நான் கண்டிப்பா இந்த உலகத்தை சாதிப்பேன். நீ ஒரு சத்தியம் பண்ணிட்டேனா இந்த உலகத்தை சாதிப்பது உன் சத்தியத்தை தாங்குது. அதேதான் ராஜா. அப்பா, இந்த நேரத்தில் வந்து சத்தியத்தை கேட்கிறாயே அப்பா. ஆமா. சத்தியம் கேட்கும் முன்பதாக நான் எப்படி கடமைப்பட்டவன்? என் உயிரை கேட்டாலும்